இப்போ ஒரு கான்ஸ்டியூஷன், நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் யார் எழுதுனது? ஹூ இஸ் அவர் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? அதெல்லாம் சொல்லுங்க. பிஆர் அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கர் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னா 1950 என்னன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனை வந்து ரைட் பண்ணி அதை வந்து ஒரு லாவா வந்து பாஸ் பண்றாங்க பார்லிமெண்ட்ல. இந்த இதெல்லாம் இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு லா பாஸ் ஆகுது. லா அப்படி எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றதுனால நம்ம கான்ஸ்டியூஷன் புக்ல வந்து எல்லாமே மென்ஷன் இருக்கு. அரௌண்ட் 443 வந்து லா வந்து இப்போ கரண்டா வந்து இந்தியாவில் இருக்கு. அந்த லா ஆர்டிகல் இருக்கு. அந்த ஆர்டிகல்ல வந்து ஒரு இதுவும் எப்படி நம்ம இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து அந்த ஆர்டிகல்ல மென்ஷன் ஆயிருக்கு. 443 ஆர்டிகல் வந்து கரண்டா இருக்கு. இப்போ இந்த ஆர்டிகல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றதுனா டே டு டே லைஃப்ல வந்துன்னா இப்போ நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே கம்பல்சரி படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? ரைட் டு எஜுகேஷன். ஒரு இந்திய குடிமகனும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் வாழ்க்கையில கம்பல்சரி படிக்கணும், இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜுக்குள்ள வந்தா படிக்கணும் அப்படின்ட்டு வந்து லா இருக்கு. இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னா இந்த நாட்டில் வந்து எல்லாருமே வந்து யாருக்கும் யாருக்கு கீழே கிடையாது. எல்லாருமே வந்து அவங்களோட ஃப்ரீடம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி அவங்க சுதந்திரமா இருக்கலாம். அதுக்கு லா வந்து எதனா வந்து நான் ஃப்ரீடமா இருக்கேன் அப்படின்றதுனா அந்த லால எதனா வந்து நம்ம எதனா ஒரு மிஸ்டேக்ஸோ இல்லை வந்து என்னன்னா மால் ப்ராக்டிஸோ என்ன பண்ணனா நம்மளுக்கு அப்போ பிரச்சனை. நம்ம வந்து ஃப்ரீடமா இருக்கிறது வந்துன்னா அந்த லிமிட்டேஷன்ல வந்துன்னா நம்மளோட லிபர்ட்டியை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு அனுபவிக்கிறதுக்கு வந்துன்னா இந்தியாவில் வந்துன்னா அதுக்கான இடம் இருக்கு.